ஹாய், வெல்கம் டு மிருத்திகா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன சமைச்சேன்றதையும் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஒரு குழம்பு நம்ம 3 டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 பல்லு வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, தேங்காய் ஒரு 2 பத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதனால் அது டக்குன்னு அனல் பிடிச்சிக்கும். உடனே நான் அரைச்சி வச்ச மிக்ஸை இது கூட சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே ஒன்றாவே அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நான் பட்டை கிராம்புலாம் போட்டேன். நம்ம எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா பட்டை கிராம்பு போட்டிருக்கணும். அது அனல் அதிகமாகிடுச்சுன்றதுனால நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அது வதங்குன்றதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு இந்த குழம்பு முடிஞ்சிடும் செஞ்சுட்டா. உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் குக்கரில் போட்டதுனால இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும். நம்ம தனியாக பாத்திரத்தில் வேக வைக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகும். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் தனியா பொடி போட்டிருக்கேன். இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதே இல்லை. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். கரம் மசாலா தூள் மட்டும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வேறு எதுவுமே வேண்டியதில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேணும்னா சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைனா நார்மலான சில்லுன்னு இருக்கிற வாட்டரை ஊற்றிக்கலாம். நான் அந்த அரைச்சி வச்ச மிக்சியில் தண்ணி வேஸ்ட் ஆகிடுன்றதுனால, அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வேஸ்ட் ஆகிடுன்றதுனால அதிலே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சுண்டல் அவிச்சு வச்சுருக்கேன். இது கருப்பு கொண்டக்கடலை தான் அவிச்சு வச்சுருக்கேன். பசங்க ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு வச்சுட்டு மிச்சம் இது குழம்பு கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அந்த விசிலும் வந்துடுச்சு. நான் பக்கத்தில் வச்சுட்டேன். அந்த 3 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் குக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது தொட்டுக்கிறதுக்கு முட்டை பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக ரொம்ப சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு. இது ரொம்ப வதங்க வேண்டியதெல்லாம் இல்லை. லைட்டாக கலர் மாறக்கூட தேவையில்லை. சும்மா வதக்கி விட்டாலுமே போதும். எக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு 6 முட்டை போட்டிருக்கேன். பசங்க ஸ்கூலுக்கு லஞ்சுக்கும் இதை தான் கொடுத்து அனுப்புகிறேன். அதனால் ஸ்மெல் வருன்றதுனால கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அது மஞ்சள் பொடி போடலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் சாப்பிடும் போது. மதியம் லஞ்சுக்கு வேறு. அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதை நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எக்கு ரொம்ப பிடிக்கும். 4 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒன்று ஆம்லேட் போட்டாலுமே சாப்பிட்ருவாங்க. இல்லை இந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணி கொடுத்தாலுமே சாப்பிட்ருவாங்க. அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே செஞ்சுருக்கேன். இது ரெடி ஆகிடுச்சு. இதை பக்கத்தில் வச்சுட்டு நான் வச்ச குழம்பு கொஞ்சமாக சூடு பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி போட்டால் நல்லாயிருக்கும். இன்னுமே கொஞ்சம் எனக்கு கெட்டியாக வேணுன்றதுனால ஒரு 2 நிமிஷம் தான் நான் கொதிக்க வச்சேன். கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் கஸ்தூரி மேத்தி போட்டு நான் குழம்பு இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். இது நான் இன்றைக்கி சாப்பாடு தான் செஞ்சுருக்கேன். சாதம், அதுக்கப்புறம் எக்கு பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். காலையில் அவங்களுக்கு காலையிலே கொடுக்கக்கூடாது தான். சரி, இருந்தாலும் அவங்க மேகி கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. சரி, அதனால் கொஞ்சமாக 2 பேருக்கு சின்ன பேக்கெட் 2 பேருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சாப்பிட்டுட்டு அவங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா நானுமே வேலைக்கு கிளம்பிட்டேன். காயெலாம் போட்டால் ரோஷனுக்கு பிடிக்காது, மித்திக்கு பிடிக்கும். அதனால் காயெலாம் எதுவுமே போடல. சும்மா வெறுமனே தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் சும்மா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் வாசல் எங்கள் வீட்டில் ரொம்ப பெருசு. ஆனால் இப்போ தான் சின்னதாகிடுச்சு. பாதி தரை போட்டிருக்காங்க. மிச்சம் மண் தரையாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் கோலம் தான் போட்டிருந்தோம். இது எங்கள் நாத்தனார் தான் போட்டாங்க. நான் சும்மா கலர் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அவங்க காலையில் போட்டுட்டாங்க. 5 மணிக்கு எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டாங்க. நான் எழுந்திரிச்சது 5 மணி. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாமே குளித்து ரெடி ஆகிட்டோம். அத்தை வீட்டில் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் தெருவில் எங்கள் மாமியார் தான் ஃபஸ்ட்டு அடுப்பு துடைப்பாங்க எப்போவுமே. ஊரில் ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல் ஆகட்டும், எதனா விசேஷம் கோவிலில் திருவிழா வச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நீ செய்றியா நான் செய்றியான்ற மாதிரி ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த டைமில் செஞ்சோன்னு இந்த டைமில் சாமி கும்பிட்டணும் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும் அது பார்க்க. நம்ம சிட்டியில் அந்த அளவுக்குலாம் நம்ம
அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டோம். ஊரில் நல்லாயிருக்கும். ஒருத்தர் ஷேர் பண்ணி பேசிப்பாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். இது வந்து ரோஷன் வந்து ரெடி ஆகிட்டான். எங்கே போகிறதுனா மாட்டு வண்டியில் வந்து ரவுண்ட்ஸ் போவாங்க. சீக்கிரமாக வந்து நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து கொழுக்கட்டை, வடை, பாயாசம் இதெல்லாம் வந்து செய்வாங்க. மாட்டு பொங்கல்ன்றதுனால வந்து மாடு வச்சுருக்கவங்களும் செய்வாங்க, இல்லாதவங்களும் செய்வாங்க. எல்லாம் சாப்பிடும்போது சும்மா இருக்க மாட்டாங்க, அதனால செஞ்சுருவாங்க. நான் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க மாட்டு வண்டியில் போகிறதுக்காக. அதனால் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மணி ஒரு 5:30 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம். ஏன்னா போன வருஷமே வந்து நாங்கள் வந்தது லேட் ஆகிடுச்சு. மாட்டு வண்டி வந்து ஒரு ரவுண்ட்ஸே போயிடுச்சு. அதனால் கஷ்டமாக இருந்தது. இந்த டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். அவங்க வந்து பக்கத்து தெருவில் தான் வந்து மாட்டு வண்டி இருக்குது. என் ஃப்ரெண்டோட அப்பா தான் வச்சுருக்காங்க. அதனால் அங்கே தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. சரி அம்மாவும் போயிட்டு வழி அனுப்பிச்சுட்டு வந்தாங்க. இங்கே வந்து வீட்டில் வந்து சின்னதாக குட்டியாக கன்றுக்குட்டி இருக்குது. அதுக்கும் வந்து டெக்கரேஷன் பண்ணி பலூன்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் மாடு வந்து 2 மாடு இருக்குது. அதுக்குமே கட்டி வச்சுருந்தாங்க பலூன்லாம். இது வந்து மந்தைக்கெல்லாம் ஓட்டிகிட்டு போவாங்க. ஆனால் மாடு வந்து மிரளுன்றதுனால வந்து வேணாம் அப்படி சொல்லிடுவாங்க. சும்மா இங்கே வீட்டாண்டே கோவில் மட்டும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. இருட்டுறதுக்கு முன்னாடி போனாங்க. ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்களா, ரொம்ப வந்து இருட்டிடுச்சு. முகமே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. சரி சும்மா ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து 2 பேருமே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். மித்தி, ரோஷன் 2 பேருமே வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். இது வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எடுத்தது. இது வந்து எங்கள் குலதெய்வ கோவில். ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு. எதனா வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ நல்லா வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து தமிழ் முறைப்படி தான் வந்து செய்வோம். சிவனடியார்கள் வச்சு தான் வந்து பூஜைலாம் பண்ணுவோம். அதனால் எங்கள் கோவில் வந்து எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும். சாமி வந்து எல்லாருக்கும் பொது தான். சும்மா சொல்லிக்கிறது அப்படி சொல்லிப்போம். கோவில் வந்து கட்டுறதுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி செய்வாங்களா, அதனால் வந்து இது பங்காளியோட கோவில். அதனால் எங்கள் கோவில் அப்படி சொல்லி பழக்கமாயிடுச்சு. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஊர்லேருந்து வந்து கிளம்பி வந்தோம். வந்ததுக்கப்புறமா வந்து ஸ்பெஷலாக வந்து நான் ஒன்று பண்ணேன்றது வந்து இதுதான். நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். நான் வந்து என் லைஃப்பில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன். பாபாக்கெலாம் வந்து பூஜை பண்ணியிருக்கேன். நம்ம வந்து வேலுக்கும் பூஜை பண்ணியிருக்கேன். முருகருக்கு வந்து இதுதான் முதல் முறை. என் லைஃப்பில் வந்து முருகரை வந்து நான் தொட்டதே இல்லை. கடையில் வந்து தொட்டிருக்கேன். இங்கே இந்த மாதிரி சிலை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நான் சாமி கும்பிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலாக வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருந்ததுன்னா வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கும். இல்லை நமக்கு இது நடக்கணும் அப்படின்னும் போது நம்மளே அறியாமல் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரி அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருந்தேன். இந்த முருகர் வந்து பழனியிலேருந்து வந்திருக்காரு. அங்கே ஆஃபீஸில் வந்து அக்கா வந்து கோவில் போயிருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் வாங்கிட்டு வர சொல்லி. அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 நாள் வந்து விளக்கேத்தி நார்மலாக சும்மா சாமி கும்பிட்ற மாதிரி விளக்கேத்தி சாமி கும்பிட்டேன். அப்போ எனக்கு தோணல. வாங்கினா வந்து ஃபஸ்ட் அன்னைக்கே வந்து செய்யணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணலை. சும்மா அப்படியே வச்சு சாமி கும்பிட்ணுன்னு தான் தோணுச்சு. நான் எடுத்துகிட்டு வரும்போதே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கடைக்கு வந்து போயிருந்தேன். நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி ஃபஸ்ட்டு போயிட்டு ஆர்டர் கேட்போம் அப்படின்றதுனால போயிட்டு பேக்கிங் ஆர்டர் போய் கேட்டேன். முருகர் வந்து நான் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு தான் போனேன். அவங்களுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதுவே கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி முருகர் வந்த டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளே கொஞ்சம் பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டேன்னா, எனக்குமே அப்படி தான் இருந்தது. அப்படி தான் இருக்குது. எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். ஆனால் எனக்கு தோணவே இல்லை. சரி திடீர்னு தோணுச்சு. ஒரு ஒரு மாதிரி பதட்டமாக பயமாக இருந்தது. எதனாலன்னா வந்து நான் பேக்கிங் கொடுத்துட்டேன். ப்ரௌனிலாம் செஞ்சு கொடுத்துட்டேன். நானும் எக்ஸ்பிரி டேட்லாம் போட்டு கொடுத்துட்டேன். அந்த டேட்டும் முடிய போகுது. ஆனால் சேல் ஆச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. சரி போகுமா போகாதா என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். சரி நம்ம ஒரு மாதிரி பயமாக இருந்ததுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து முருகருக்கு வந்து நம்ம பூஜை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பால், அப்புறம் தயிர், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் போட்டு 3 இதாக வந்து அபிஷேகம் மாதிரி பண்ணி விளக்கேத்தி சாமி கும்பிட்டேன். எனக்கு அந்த நான் பயத்தோடு தான் பண்ணேன். இப்படி வேண்டிக்கணும் அப்படி வேண்டிக்கணும்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிஜமா சொல்லலாம் நான் எதுவுமே வேண்டிக்கவே இல்லை. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னே தெரியல. என் கையால் முதல் முறையாக நான் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுனாலயா என்னன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதனால் நான் ரொம்ப ரசித்து வந்து முருகர் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகா வந்து இருந்தது. அத பார்த்து ரசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். ரொம்ப நேரம் சாமி கும்பிட்டுட்டு அந்த பூஜை ரூம் விட்டுட்டு நான் வெளியிலவே போகல. அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் கண்ணு முழிக்காம. அவ்வளோ நல்லா இருந்தது. நான் எதை நினச்சி சாமி கும்பிட்டேன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் மறந்தே போயிட்டேன். அவ்வளோ அழகா இருந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் சாமி கும்பிட்டுட்டேன்.
யோசிக்கவே மாட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளால் வந்து எதையுமே வந்து மூவ் பண்ண முடியும். நானும் சும்மா சின்னதாக வந்து அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டம் ஆனால் செய்கிறது. ஒரு டைம் தோணும் நம்மளுக்கு இதெல்லாம் செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி செய்யணும்னு நினச்சாச்சு, பாதியில் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாதுன்றதுனால வந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். நானும் வந்து ஒரு 2, 3 கடை கேட்டிருக்கேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மளால் செய்ய முடியுமா? வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டில் பசங்களை பார்த்துட்டு இருக்கிற வேலையை செஞ்சுட்டு பேக்கிங்கும் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு போதும், ஒரு 2 கடை வச்சு அதையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வேணால் நம்ம நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒன்று கிளாஸ் சேர்ந்துருக்கேன், அதுலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செஞ்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு கூப்பிட்டேன். வந்து போயிட்டு கேட்டுட்டு வரலான்னதும்போது வந்து அதுக்கே வரமாட்டேன்னு சொன்னார். அது வந்து எப்படி கேட்குறதுன்ற மாதிரி யோசிச்சாங்க. அப்புறம் நான் சொன்னேன், "நீ எதுவுமே வந்து கேட்க வேண்டியதே இல்லை, நானே கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து சும்மா வந்து என்னை கூட்டிட்டு மட்டும் போங்க" அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன யோசிச்சாங்களோ என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கடைக்குள்ளே வந்தாங்க. நான் யோசிக்கிறது என்னன்னா வந்து, என்னை பொறுத்தவரைக்கும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து உண்மைய சொல்லணும்னா வந்து, நான் வீட்ல இருக்கும்போது இந்த அளவுக்குலாம் தைரியமா நான் சுத்தமா பேசவே மாட்டேன். அவங்கள தவிர வேற யார்கிட்டயும் ஜென்ஸுகிட்ட நான் பேசவே மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு பயப்படுவேன். யோசிப்பேன் பேசணுமா அப்படின்ட்டு எதனா சொல்லுவாங்களான்ற மாரி ரொம்ப பயந்த மாதிரி தான் இருப்பேன். ஆனா இப்பலாம் வந்து யாரா இருந்தாலும் சரி, என்ன இப்ப பேசுறதுனால என்ன இருக்கு? நம்ம கேட்க போறோம், அவங்க பதில் சொல்ல போறாங்க. முடிஞ்சா சொல்லட்டும், இல்லன்னா தேவையில்லன்ற மாரி தைரியம் வந்ததுக்கு காரணம் வந்து நான் வேலைக்கு போனதுனால மட்டும் தான். சரி ஓகே. அதனால நான் தைரியமாவும் கேட்டேன். அவங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஹோம்மேடுன்றதுனால ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பட்டர்ல பண்ணணும்னு ஆசை. ஆனா அவங்க கேட்குற ரேட்டுக்கு சுத்தமா என்னால பட்டர்ல பண்ணி குடுக்கவே முடியாது. அதனால சரி ஓகே ஆயில்லயே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். எந்த ஒரு பயத்தினால வந்து நான் பூஜை பண்ணேன்னா, அது போகுமா போகாதான்னு பார்த்துட்டே இருந்தேன். அதனால வந்து நமக்கு ஏதாச்சும் வேணும்னா வந்து நம்ம அப்பா, அம்மா கிட்ட ஏதாச்சும் வந்து ஸ்பெஷலா எதனா ஒண்ணு கேட்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நான் பூஜை பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஆனா கேட்கவே மறந்துட்டேன் நான். அந்த மாதிரி வந்து சாமியும் கும்பிட்டுட்டேன். ஆனா எந்த பீஸுமே மீறவே இல்ல. எல்லாமே சேல் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாங்க செய்யும்போது வந்து மணி 12 ஆயிடுச்சு. காலையில சாரி ஈவினிங் வந்து நைட்டு மணி ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 12 ஆயிடுச்சு. நாங்க எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி முடிக்க. பசங்க 2 பேருமே வந்து 12:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போனாங்க. நான் 1 மணிக்கு இது எல்லாமே எடிட் பண்ணிட்டு 1:30 மணி ஆச்சு வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தூங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாமே மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பவே நான் வாய்ஸ் ஓவர் குடுக்குறது மணி 2 மணிக்கு தான் குடுத்துட்டுருக்கேன். என்ன பொறுத்த அளவுக்கு எந்த வேலையுமே வந்து ஈஸி கிடையாது. பார்க்கறதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா செய்யணும்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே. வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எதுலயுமே வந்து நம்ம பாதியில நிறுத்தக்கூடாது. ஜெயிக்கிறோமோ வந்து தோக்குறோமோ, ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். என்ன இப்போ காசா, பணமா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் வந்து சரி செய்யணும்னு நெனச்சாச்சு. முழுசாவே செய்வோம் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொன்னா வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிட்டு இருக்கேன். அதில வந்து கப் கேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்தது. எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. கப் கேக் எனக்கு அப்ப சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவ்வளோ கலர் நல்லா இருந்தது. சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டா இருந்தது. இதில பட்டர்லாம் போட்டிருக்கேன் நான். நான் வந்து ஷார்ட்ஸில வந்து சொல்றேன். இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சாச்சு. நம்மளால முடியாததுலாம் ஒண்ணுமே கிடையாது. ட்ரை பண்ணா வந்து எல்லாமே முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எடுத்த உடனே நம்ம மேல போணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொன்னா ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா வந்து நம்ம நினைக்கிற இடத்துக்கு ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் போக முடியும். என்னாலே வந்து இதெல்லாம் செய்ய முடியுமான்னு நினைக்கும்போது, இதெல்லாம் எடிட் பண்ணி பார்க்கும்போது எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ண முடியாததெல்லாம் எதுவுமே இல்ல. நம்ம வந்து பசங்களையும் பார்த்துட்டு, வீட்ல இருக்கிற வேலையும் பார்க்கணும், வந்து வேலைக்கும் போணும். எல்லாத்தையுமே வந்து மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கும்போது கஷ்டம் தான். ஆனா நம்மளால முடியாததுலாம் எதுவுமே கிடையாது. ஒரு விஷயத்துல நம்ம வந்து செய்யணும்னு நினைச்சோமா, கண்டிப்பா அது முடியிற வரைக்குமே நம்ம விட மாட்டோம். அது எதுவா இருந்தாலும் சரி, அது ஆழ வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். அது எப்படிதான் இருக்கு அப்படின்ற மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நானுமே அப்படிதான். சரி ட்ரை பண்ணியாச்சு. நம்ம ஏன் ஸ்கிப் பண்ணுவோம்? சரி ஓகே பார்ப்போம். முடியிற அளவுக்கு நம்ம செய்வோம் அப்படின்ட்டு நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து நான் வாய்ஸ் அவுட் குடுத்துட்டுருக்கேன். கரெக்ட்டா வந்து 2:30 ஆவுது. இன்னும் தூங்கவே இல்ல. சரி வாய்ஸ் அவுட் குடுத்துட்டு நாளைக்கு வந்து வீடியோ போடணுன்றதுனால வந்து குடுத்துட்டுருக்கேன். பொழுதே விடிய போகுது. இன்னும் ஒரு 3 ஹவர் 4 ஹவர் தான் தூங்குவேன்னு நெனைக்கிறேன். சரி அடுத்த நாள் சண்டே வரும். சனிக்கிழமை வந்ததுக்கப்புறம் வந்து அன்னைக்கு மறுநாள் வந்து தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைய முடிச்சிடுறேன். உங்களுக்கு வந்து ஹோம்மேட் வந்து ப்ரௌனி இல்ல இந்த மாதிரி கப் கேக்கு, பிளெயின் கேக் வேணும்னா வந்து நான் கீழ வந்து ஷார்ட்ஸ்ல வந்து நம்பர் குடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸா இருக்கும். ரொம்பவே வந்து ஹெல்த்தியா தான் பண்ணி குடுக்குறேன்.
நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதையுமே நான் செஞ்சு கொடுக்குறேன். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ. பாய்.